இந்த பேட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அஜித்தோட பிம்பம் எப்படி எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு என்னப்பா, அவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, 2 படம் வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பாரு, அது படம் ஓடினான்னா ஓடாட்டினா எவன் நஷ்டமா போனான்னா எவன் கேடுகட்டு போனான்ல, நான் வந்து கார் ரேஸ்க்கு போயிடறேன் சொல்லிட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டுல போயிட்டு வருஷ காலமா தங்கிட்டு அந்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் தமிழ்நாட்டு மேல மக்கள் அக்கறை கிடையாது, ரசிகர்கள் மேல அக்கறை கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் மேல இவருக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நடப்பு நிகழ்வுகளை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது அவன்கிட்ட பத்தி இந்த மாதிரி பிம்பங்கள்லாம் இருந்தது உங்களை மாதிரியே எனக்கும். இந்த பேட்டியை பார்த்த பின்னாடி தமிழ்நாட்டு மேலையும் தமிழ்நாட்டு அரசியல் மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலையும் இவ்வளவு தெளிவான பார்வையும் இவ்வளவு ஆதங்கத்தையும் மனுஷன் உள்ள வச்சுக்கிட்டா அந்த கார் ரேஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அனைவருக்கும் வணக்கம். நடிகர் அஜித்குமார் வந்து ஒரு ஆங்கில யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு 56 நிமிஷம் 29 செகண்ட் ஓடக்கூடிய அந்த பேட்டியை நான் ஒரு 2 முறை பார்த்திருக்கேன். ஏன் 2 முறை பார்த்தேன் அப்படின்னா, அந்த பேட்டியில சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் என்ன சொல்ல வர்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் அந்த வீடியோ மூலமா சொல்லணும் இல்லையா. அந்த கருத்துக்களை அவர் ஒண்ணு சொல்ல போய் நான் ஒண்ணு சொல்ல போயினா அது வந்து தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து உண்டாக்கும். ஸோ அது இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத சரியா உள்வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட சொல்றோன்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். அஜித் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவரோட குடும்பம், அவரோட குழந்தைகள் பத்தி பேசுறாரு, அவரோட சினிமா வாழ்க்கையை பத்தி பேசுறாரு, அவரோட கார் ரேசிங் பத்தி பேசுறாரு. அதை தாண்டி தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றதை பத்தி தெளிவா பேசியிருக்காரு. FDFS பத்தி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதாவது ஒரு நடிகரோட படம் வந்து திரையரங்குல வரும்போது முதல் நாள் முதல் காட்சியில நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. அதை தாண்டி கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறாரு. கரூர் ஸ்டாம்பீடு, கரூர் சம்பவத்துக்கு வந்து யார் பொறுப்பு அப்படின்றத ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதான் அந்த வீடியோ முழுக்க சொல்ல போறேன். அதுல என்னோட பார்வை என்ன, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல போடுங்க. நடிகர் அஜித்குமார் அவரை பத்தி நம்ம வந்து ஒரு பெரிய அறிமுகம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படி அறிமுகம் கொடுக்கறதுக்கு நேரம் வேஸ்ட். ஏன்னா அவர் தெரியாதவங்க யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அவர் எப்ப எனக்கு பிடிக்கும் பர்சனலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நடிகன், ஒரு உச்ச நட்சத்திரம், அதை தாண்டி அவர் வந்து அதுல இருந்து விலகி நான் வந்து ஒரு மனுஷன், என்னோட ப்ரொஃபஷன் வந்து சினிமால ஆக்ட் பண்றது, அதை தாண்டி எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, அதை தாண்டி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையை அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார் இல்லையா. அந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது தன்னோட ரசிகர் மன்றங்கள்லாம் கலைச்சிட்டு நீங்க உங்க வேலைகளை பாருங்க, என்னோட படங்கள் வந்தா தியேட்டர்ல பார்த்து கொண்டாடுங்க, நல்லா இருந்தா ஓடட்டும், நல்லா இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போதும் சரி, என்னைய வந்து இதுக்கப்புறம் தலைன்னு கூப்பிட வேணாம், என்னை வந்து நீங்க அஜித்குமார்னு கூப்பிடலாம், இல்லைன்னா ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லும் போதும் சரி, எனக்கு வந்து பர்சனலா வந்து அவர் வந்து ஓகே, இவர் ஒரு நடிகரை தாண்டி ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு பார்வை வந்து எனக்கு அஜித் மேல விழுந்தது. இதே பார்வை தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா என்னன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேப்பா, அஜித் என்னதான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு சினிமால கடந்து வந்த பாதையை பத்தி பேசியிருக்காரு. ரசிகர்கள் வந்து தன்னை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ரசிகர்களுக்கு நான் வந்து எப்படி உண்மையா இருந்தேன், அன்பா இருந்தேன், ரசிகர்களுக்கும் அஜித்துக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாரு. இப்ப இருக்க இந்த நிலைமைக்கே வந்து அஜித் ரசிகர்கள் தான் வந்து காரணம், அவங்களுக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன், கடவுளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலி, ஷாலினி அஜித்குமாரா இருக்கட்டும், அது அவங்களோட குழந்தைகளை பத்தி பேசுறாரு. அவங்களோட குழந்தைகளை வந்து நான் ஸ்கூல் கூட்டு போறது கூட எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு, அதுக்கு வந்து இந்த பெரிய அந்த ஸ்டார்ன்ற அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால என்னால வந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்றத அந்த ரொம்ப அழகா வந்து சொன்னாரு. அதை தாண்டி அவரோட கார் ரேசிங் பத்தி பேசினாரு, அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி பேசுறாரு. இதெல்லாம் பேசிட்டு தமிழ்நாட்டுல இப்ப என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கரூர் ஸ்டாம்பீடுங்கிறது ஒரு பாயிண்ட் தான், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதை ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல வந்து இந்த நடிகர்கள் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து பெரிய நடிகரா, உனக்கு பிடிச்ச நடிகர் வந்து பெரிய நடிகரா இப்படின்றத இந்த பேச்சை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றாரு. இதை வந்து நிறுத்தணும். இதனால வந்து யாருக்கு என்ன பிரயோஜனம், இதனால வந்து எதுவுமே நடக்க போறது கிடையாது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நாங்க வந்து உங்ககிட்ட அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தான் நாங்க வந்து சினிமாவில் நடிச்சு உழைச்சிட்டு இருக்கோமே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. நீங்க இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை தாண்டி இந்த FDFS ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இதுல வந்து தியேட்டருக்குள்ள போயிட்டு தியேட்டரை வந்து டேமேஜ் பண்றது, ஒன்ஸ் மோர் கேட்டு சாங்கு ஃபைட், அதுக்கெல்லாம் வந்து
ஒன்ஸ் மோர் கேட்டு வந்து ஸ்கிரீனே வந்து கிளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது வந்து டேஞ்சர். இதை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணணும், நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தியேட்டரை வந்து கட்டமைச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க வந்து சின்ன பின்னமாக்கிட்டு வந்துடுறீங்க, அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட், இவர் தான் செகண்ட் சொல்லிட்டு நடிகர்களோட அந்த இதை வந்து வரிசைப்படுத்தாதீங்க, இவர் தான் டாப், இவர் வந்து சாதாரண நடிகர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, அதுக்குள்ளேயும் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதனால வந்து ஒரு ஒரு சினிமா நடிகர், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதுக்கு வந்து கூட்டம் வருது, ஒரு கோயில்ல வந்து விசேஷங்கள் நடக்குது, அதுக்கு கூட்டம் வருது. ஆனா இந்த சினிமாவுக்கு வர்ற ரசிகர்கள் கூட்டம் மட்டும் ஏன் அவ்வளவு வந்து மூர்க்கத்தனமா இருக்காங்க? இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து உலக அரங்கில தமிழ் சினிமா ரசிகர்களை பத்தி ஒரு தப்பான ஒரு ஷேட் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம நிறுத்தணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் பண்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி அவர் பேசினா இது வந்து ரசிகர்கள் சினிமா சம்பந்தமானது பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து FDFS வந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இந்த செலிப்ரேஷனே வேண்டாம் அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ அது வந்து அவரோட கருத்து. ஸோ அது அவரோட கருத்துக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணுமா வேணாமா, அல்லது எடுத்துக்கணுமா வேணாமான்றது ஒவ்வொருத்தவங்களோட ரசிகர்களோட விருப்பம். அது உங்களோட விருப்பத்துக்கே விட்டுறேன். அதை தாண்டி தமிழ்நாட்டோட அரசியலை பேசுறாரு. எல்லாரும் வந்து உரிமைக்காக குரல் கொடுத்துருந்தாங்க. என்னோட சின்ன வயசுல எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா என்னோட உரிமை எது அப்படின்னு சொல்லிட்டு உரிமைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து டியூட்டிஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை வந்து கேள்வி கேட்க வச்சது. டியூட்டிஸ்னா கடமைகள். எல்லாருமே உரிமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கடமை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு பெருசா வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தது. நான் என் கடமையை ஒழுங்கா செய்யறேனா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை வந்து நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நான் வந்து ஒரு சிறந்த இந்திய குடிமகன் அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையிலே வந்து சொல்றாரு. ரைட்ஸை பத்தி பேசும்போது என்னோட உரிமை, எனக்கான உரிமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நான் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள தகுதியான இந்திய குடிமகனா அல்லது இந்த மண்ணின் மகனா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா? சோ அந்த கடமைகளை வந்து நான் செய்ய தவறிட்டு நான் வந்து உரிமையை பத்தி பேசுறதுல எந்த வகையில நியாயம் அப்படின்றதான் அவரோட பார்வையா இருக்கு. அதை தாண்டி வந்து கரூர் ஸ்டாம்பேடை பத்தி பேசுறாரு. கரூர் ஸ்டாம்பேடை பத்தி பேசும்போது இவர் வந்து விஜய்க்கு ஃபேவரா பேசுறாரு, இல்ல டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து போட்டு வெளுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா வீடியோக்கள்லாம் வரலாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர் ஸ்டாம்பேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அது வந்து நடந்திருக்கவே கூடாது. கூட்டம் சேர்க்கிறதும் கூட்டத்தை காமிக்கிறதும் தான் வந்து ஒரு 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 தலைவனையும் ஒரு நடிகனையும் திருப்திப்படுத்தக்கூடியதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதை யாரை நோக்கி கேட்கிறாரு அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறணும். கூட்டத்தை காமிக்கிறது, கூட்டம் சேர்க்கிறது, ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா? நாங்க வந்து அதாவது நடிகர்கள் வந்து சொல்றாரு, நடிகர்கள் வந்து ரசிகர்கள்ட்ட அன்பை உங்களோட அன்பை வந்து நாங்க பெறணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து நடிகன் அல்லது அந்த உச்ச நட்சத்திரம் அந்த அந்தஸ்துல வந்து நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர உங்களோட உயிரை எடுக்கணும் அப்படின்றது எங்களோட வேலை கிடையாது. அதுக்காக இந்த ரசிகர்களை வந்து நாங்க உருவாக்கல அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. உங்களோட உயிர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்புறம் வந்து உயிரை மாற்றிக்கிட்டு எங்க பின்னாடி வர்றீங்க அப்படின்றத அந்த கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்வியை வந்து எல்லாருமே சொல்லலாம், இதெல்லாம் வந்து நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு துறை சார்ந்த ஒரு உச்ச நட்சத்திரம் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு வந்து இன்னும் வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ அவரோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, பொதுவா அஜித்தை யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களால வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப கவனமா வந்து யோசிக்க வைக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. அதை தாண்டி கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒரு மனுஷனை ஒருத்தரை மட்டும் குற்றம் சொல்றது வந்து நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு மனுஷன்னா விஜய் வந்து எல்லாருமே நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதை வந்து அவர் வந்து அது கரெக்ட் கிடையாது. இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து இந்த துயரத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே அப்படின்னா மீடியா வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு, மீடியா வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா பூதாகரமாக்கி பேசுறத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் வந்து ஒரு தப்பான ஒரு செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதையும் சரி, இந்த டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரேட்டிங்காக ஒரு விஷயங்கள் பண்றதையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து ஏன் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, மக்கள் வந்து பொறுப்பு கிடையாது அதுல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நோக்கி அவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியை தான் நம்ம நிறைய வீடியோக்களை வந்து கேள்வி கேட்டிருக்கோம். அப்படி கேள்வி கேட்டோம்னா நம்ம கமெண்ட்லேயே போடுவாங்க, நீ வந்து டிஎம்கே ஃபேவரு, நீ வந்து காசு வாங்கிட்டு பேசுறான் 200 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து அதே மனநிலை தான் இருப்பாங்க. நான் வந்து ரிப்ளை கூட பண்ணியிருந்தேன்,
நீங்க வந்து ரசிகர் மனநிலையில இருந்து அவரை வந்து ஒரு தலைவரா வந்து பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அது புரியும் என்னென்ன அப்படின்றதையும் வந்து நான் என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். இதுதான் என்னோடது. நீங்க விஜய் பாருங்க, விஜய் மீட்டிங்க கேளுங்க, விஜய் கட்சியில இருங்க, விஜய் ஓட்டு போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்க உயிரை மாய்த்து கொண்டுதான் அந்த வேலையை பண்ணணுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வியாகவும் இருந்தது இதுக்கு முன்னாடி. அதைத்தான் இப்ப வந்து அஜித் அவர்கள் ரொம்ப அழகா தெளிவா ரத்தன சுருக்கமா கேட்டிருக்காரு. உங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இலவசங்களை பத்தி பேசுறாரு. இலவசங்கள் அப்படின்ற இலவச திட்டங்கள் அப்படின்ற பார்வையில வந்து எனக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. அந்த கருத்தை ஒட்டி தான் வந்து அஜித் பேசியிருக்கான்ற போது எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா வந்து அஜித்தோட ஸ்பீச் வந்து இருந்தது. இலவசங்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்க்கும் போது அவங்க வந்து எவ்வளவுதான் பண்ண முடியும், அவங்களுக்கு எங்க இருந்து காசு வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்கணும் இல்லையா, அதை யோசிக்கணும் இல்லையா. அதை பத்தி எதுவுமே யோசிக்காம எனக்கு வந்து எவ்வளவு இலவசங்கள் கொடுத்தாங்க, எவ்வளவு இலவச திட்டங்கள் வந்து நமக்கு செஞ்சாங்க அப்படின்றதுலயே வந்து நம்ம கவனமா இருந்தோம்னா அந்த திட்டத்துக்கான பணம் வந்து அந்த ட்ரெஷரியில வந்து எப்படி வரும் அப்படின்றத வந்து கேள்வியா வச்சிருக்காரு. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமா இருக்கு. நம்ம இலவச திட்டங்கள்னா ஒரு பர்டிகுலர் இந்த ஆட்சியில் தான் நடக்குது, திமுக மட்டும்தான் நடக்குது, அதிமுக மட்டும்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள அவங்க மேல வந்து திணிக்க முடியாது. இதுக்கு முக்கிய காரணமே மக்கள் எதிர்பார்க்கிறத அவங்க செய்யறாங்க அப்படின்றதுதான். நாளைக்கே வந்து இலவச திட்டங்கள் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க நம்ம எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருப்போமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நாளைக்கு வேற யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இலவச திட்டங்களை மையப்படுத்தி தான் வந்து ஓட்டு கேட்க போறாங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்திய அரசியல்ல வந்து இலவச திட்டங்கள் இல்லாத அரசாங்கமே இல்லை அப்படின்றதுதான் என்னோட புரிதலா இருக்கு. அப்படிதான் இந்திய அரசாங்கம் இந்தியா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான். இந்த இலவச திட்டங்களையும் அரசியல் கட்சிகளையும் நம்ம பிரிச்செடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதற்கான விதையத்தான் அவரோட பேச்சுக்கள் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு. இலவச திட்டங்கள் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இல்லை, எங்களுக்கு நம்ம வர கட்சிக்காரங்கள்ட்ட வந்து அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து நம்ம சொல்லி பழகிடணும், எங்களுக்கு வந்து இலவச திட்டங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே ஓகே, மக்களை வந்து இலவச திட்டங்களை விரும்பல அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு ஒரு காலத்துல ஸ்டாப் ஆகி இருக்கிற வருமானம் மொத்தமுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்றதுக்கும், ஒரு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல சாலை வசதி, நல்ல மின்சார வசதி, ஒரு குடிநீர் வசதி, இந்த மாதிரி அடிப்படை தேவைகள், மருத்துவ வசதி, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அவங்க அந்த அரசு வருமானத்தை வந்து கரெக்டா பயன்படுத்துவாங்க அப்படின்றதான் என்னோட பார்வையாகவும் இருக்கு. இதைத்தான் வந்து அழகா அஜித் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளவு அரசியல் பேசிட்டு மனுஷன் வந்து ஒரு புன்னகையோட அந்த பேட்டியை முடிச்சிருந்தாரு. அது ஏன் நான் திரும்ப பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்தது இன்னொரு வாட்டி அவர் என்ன பேசுறாருன்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு ஆழமான அரசியல் ஒரு வந்து அவருக்குள்ள இருக்கா அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பொதுவா எனக்கு வந்து இந்த பேட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அஜித்தோட பிம்பம் எப்படி எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு என்னப்பா, அவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, 2 படம் வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பாரு, அது படம் ஓடினான்னா ஓடாட்டினான்னா எவன் நஷ்டமா போனான்னா எவன் கேட்டுக்கிட்டு போனான்ல, நான் வந்து கார் ரேஸ்க்கு போயிடறேன் சொல்லிட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டுல போயிட்டு வருஷ காலமா தங்கிட்டு அந்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் தமிழ்நாட்டு மேல அக்கறை கிடையாது, ரசிகர்கள் மேல அக்கறை கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் மேல இவருக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நடப்பு நிகழ்வுகளை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது அவன்கிட்ட பத்தி இந்த மாதிரி பிம்பங்கள்லாம் இருந்தது உங்களை மாதிரியே எனக்கும். இந்த பேட்டியை பார்த்த பின்னாடி தமிழ்நாட்டு மேலையும், தமிழ்நாட்டு அரசியல் மேலையும், தமிழ்நாட்டு மக்கள் மேலையும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலையும் இவ்வளவு தெளிவான பார்வையும் இவ்வளவு ஆதங்கத்தையும் மனுஷன் உள்ள வச்சுக்கிட்டா அந்த கார் ரேஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளவு அழகான, அவ்வளவு நிதானமான, யாரு மனசையும் புண்படுத்தாம, யாரையும் வந்து நீதான் காரணம்னு சொல்லிட்டு கை நீட்டாம, மக்கள் வந்து மாறணும், ரசிகர்கள் மாறணும், நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறுங்க, அரசாங்கத்திட்ட வந்து இலவச திட்டங்களை எதிர்பார்க்காதீங்க, உரிமையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட கடமைகளை நீங்க செஞ்சுட்டு உரிமையை கேளுங்க, கரூர் சம்பவத்தை வந்து ஒரு மனுஷனை வந்து குற்றம் சொல்றதை நிறுத்துங்க, இந்த சம்பவத்துக்கு எல்லாருமே நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சமுதாய சிந்தனையோட அந்த பேட்டி இருக்குன்றத நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கருத்துக்கள் வந்து சரியா போய் எல்லார்ட்டையும் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் போய் சரியா போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் பேசியிருக்காரு. அதை தாண்டி நான் வீடியோவில் முதல்ல சொன்னது மாதிரி இதை வந்து விஜய் வந்து வச்சு செஞ்சுட்டாரு, டிஎம்கே வந்து பயங்கரமா திட்டிட்டு பிளேம் பண்ணிட்டாரு, கரூர் சம்பவத்துக்கு வந்து
தன்னோட ஃப்ரெண்டு விஜய்க்கு வந்து ஃபேவரா பேசிட்டாரு, அதனால விஜய் வந்து பயங்கரமா திட்டாரு, விஜய் ரசிகர்கள் வந்து திட்டாரு, அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வரப்போகுது. இந்த மாதிரி வந்து ரொம்ப கேவலமா ரொம்ப கீழ்த்தரமா வந்து உங்களோட புரிதலை வந்து ஏற்படுத்திக்காம ஒருத்தன் வந்து ஒரு மனுஷன் வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மேல இவ்வளவு ஆதங்கத்தோட என் மக்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்னோட மக்கள் வந்து ஏன் இவ்வளவு வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமான மக்களா இல்ல அப்படின்றத பத்தி ஆதங்கமா பேசியிருக்கான். அந்த பேச்சை வந்து நம்ம சரியா எடுத்துக்கிட்டு அந்த அரசியலை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதற்கான முன்னெடுப்புகளை தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட இந்த வீடியோல நான் சொல்ற வர கருத்தா இருக்கு. இந்த வீடியோ முழுசா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோல அஜித் குமார்கள் பேசினதை நான் வந்து எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கடத்திருக்கேன் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.